ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்க ஆவலா இருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புக் ஆஃப் 2 Timothy chapter 3 verses 1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. போதும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தங்கமணி அந்த பின்னாடி கதவை அதை போய் சாத்தி வச்சுட்டு வரணும். யாராவது வந்தால் போனால் தெரியும். லாஸ்ட் டோரு சாத்தி, ஏன்னா அங்கே பிள்ளைங்க யாரும் இல்லை, தெரியாது. சாத்தி வச்சுட்டு வரணும். கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. என்ன காலம் வருமா? கொடிய காலம், கொடுமையான நாட்கள் வரும் என்று அறிவாயாக. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 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 நாட்களை பொதுவாக உலக ஜனங்க என்ன சொல்றாங்க? மணி ஐயா என்ன சொல்றாங்க? கலியுகம்ன்றாங்க. கலியுகம்னு என்ன அர்த்தம்? அழிவு காலம் இல்லையா? கடைசி, நம்ம கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்றாங்க? கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அழிவு நெருங்குகிற காலங்களில் வந்திருக்கிறோம். அண்டார்டிகான்னா அதெல்லாம் ரொம்ப பனி பிரதேசங்கள். அங்கே இருக்கிற பனி எல்லாம் உருகிட்டே இருக்குதாமா, ஏன்னா வெப்பம் அதிகமாவதனால. அதனால தான் இப்போ கால சீதோஷண மாற்றங்கள், மழை பெய்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ ஜனங்களை நோக்கி அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் ஜனங்களுக்கு ஜனங்கள் சண்டை வழக்கு, இந்த மாதிரி கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாய். கொடுமையான நாட்கள். அதனால தான் நம்ம கேள்விப்பட, நம்ம சபையில் 2 பேர் இப்படி பண்ணியிருக்கிறானுங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் இந்த மாதிரி எதுவும் இல்லை. கொடிய காலங்கள். ஆமென். ஆக வேதனை உள்ள நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடிய நாட்களில் நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். ஆக தேவ பிள்ளையே, இது கடைசி நாட்கள், கொடுமை நிறைந்த நாட்கள். கணவனே மனைவியை கொள்ளுகிறான், மனைவியே கணவனை கொள்ளுகிறாள், பெற்றோர் பிள்ளைகளை கொள்ளுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை கொள்ளுகிறார்கள், நண்பன் நண்பனை கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட காலத்திலே நாம் வந்துவிட்டோம். எங்கே பார்த்தாலும் கொலைகள் பெருகிவிட்டது, அழிவுகள் பெருகிவிட்டது, ஆபத்துக்கள் பெருகிவிட்டது. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட காலம்? கொடிய காலங்கள் வந்திருக்கிற கொடிய நாட்கள், பயங்கரமான மோசமான நாட்களுக்கூடாக நாம் போயிட்டுருக்கிறோம். நாளுக்கு நாள் விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஒரு சகோதரன் ஜெபத்திற்கு வந்தார். அவர் பேர் என்ன, நல்ல பேர் சொன்னார். அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு இப்போது. நல்ல பேர் சொன்னார். அவர் சொன்னார், ஐயா, எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் ஒரு MBA படித்த ஒரு பட்டதாரி. ஒரு கம்பெனியிலே 40,000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருந்தேன். திடீரென்று அந்த கம்பெனியில் என்னை நிறுத்தி விட்டார்கள். 1 வருடமாக நானும் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். எங்கேயும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. இதனால் என் குடும்பத்தை நடத்த இயலாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் என் மனைவி, அவருடைய மனைவிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு கால் ஃப்ராக்சர் ஆயிருச்சு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும் பொழுது, அவர் பேர் அசோக் என்று சொன்னார். ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும் பொழுது அங்கே டாக்டர்களுடைய தவறான சிகிச்சையினால் எலும்புகள் ஒன்று கூடாமல் போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை, பண தேவைகள், சாப்பிட்றதுக்கு சிரமம். அதனால் குடும்பமாக எங்களை மாய்த்து கொள்ளலாம் என்று இருந்தோம். ஒரு சகோதரன் சொன்னார், ஜெபத்திற்கு வாருங்கள் என்று. அதனால் நாங்கள் வந்தோம் ஐயா.
தேவ பிள்ளை இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொடிய காலம். ஏன் வேலையை விட்டு நிறுத்துறாங்கன்னா, நல்ல சர்வீஸ் ஆனவனுக்கு 40,000 கொடுத்தா, புதுசாக எடுக்கிறவனுக்கு 10,000 15,000 கொடுத்தா போதும். அதனால கம்பெனி முதலாளிகள் எல்லாம் பணத்தை சேகரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இப்படி பண்ணுகிறார்கள். ஒரு தம்பி என்கிட்ட ஜெபிக்கும்படியாக அவன்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், ஐயா எங்கள் முதலாளி கூட கூட்டிகிட்டு போவார், போனால் அவர் தனியாக போய் ரூம்லலாம் தங்கி இருக்கும் பொழுது விலை உயர்ந்த மதுபானங்களை வாங்கி குடிக்கிறார் ஐயா அப்படின்னா. இப்போ முதலாளிகள் என்ன செய்கிறாங்க, விலை உயர்ந்த மதுபானங்களை குடித்து தங்கள் குறைவை மறந்து இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகளும் என்ன செய்கிறாங்க, வேலை இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். கொடிய காலங்களுக்கூடாக நாம் வந்திருக்கிறோம். ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது தேவ பிள்ளை, ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. அந்த வருகையில் நாம் பங்கடைவதற்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த பூமி ஒரு தற்காலிக கூடாரம்தான். இந்த பூமி நமக்கு நிரந்தரமான ஸ்தலம் கிடையாது. நாம் நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சொந்த வீடு இருக்கலாம், ஒருவேளை எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை எதுவுமே என்ன செய்யாதுங்க, நிரந்தரம் கிடையாது. நேற்று இருப்பார் இன்று இல்லை. ஆக தேவப்பிள்ளை, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அந்த ஆண்டவர் தாமே கட்டி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அழகான மாளிகையாகி அந்த பரலோகத்தில் நாம் சென்றடைய முடியும். அல்லேலூயா. ஆக கொடிய காலங்களாய் இருக்கிறபடினாலே ஜனங்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பட்டியலிடுகிறார். பட்டியலிடும் பொழுது அநேக காரியங்களை அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் அங்கே சொல்லுகிறார். 20 பாயிண்ட் சொல்றாரு. அந்த 20 பாயிண்ட்ல 2-3 பாயிண்ட் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படிப்பட்ட கொடிய காலங்கள், ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னா, 2வது வசனம் படிங்களா. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றியறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். என்ன படிக்கிறோம் அங்க? இந்த இடத்துல எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத சந்ததிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்பா அம்மா சொன்ன வார்த்தைக்கு என்ன இருக்காதுங்க, மறுப்பு இருக்காது. ஆனால் இந்த காலத்தில் ஏன் இஷ்டம், எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்ற ஒரு காலத்தில் வந்து இருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். ஆமென். இப்போ யார் யார் கீழ்ப்படியணும்? வகுப்புல போனா ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படியணும், ஆலயத்தில் வந்த ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், அப்புறம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இதெல்லாம் கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை கட்டப்படும். ஆக சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், நியாயங்களுக்கு கீழ்ப்படியணும். இங்கே பார்க்கும் பொழுது தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இந்த கடைசி நாட்களில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு யார்ட்டையாவது ஏதாவது சொன்னால் அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, கீழ்ப்படிய முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். அண்ணன் தம்பிங்க 2 பேர். அண்ணன் வயசில் மூத்தவன், தம்பி சின்ன பையன், ரொம்ப நாள் கழித்து பிறந்திருக்கிறான். 2 பேரும் ஒரு காரில் போயிட்டுருக்குறாங்க. அண்ணன் கார் ஓட்டுறான், தம்பி பக்கத்து சீட்டில் நின்றுட்டு வரான். அந்த சீட்டில் சாஞ்சு நின்றுட்டு வரான். அண்ணன் சொல்கிறான், டே கீழே உட்காரு, பிரேக் போட்டேன்னா உனக்கு பிடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, அதனால் முன்னாடி போய் கண்ணாடியில் மோதிடுவேன், டேஷ்போர்டில் இடிச்சிடுவேன்னு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை நான் நின்றுட்டு தான் வருவேன்றான், அடம் பிடிக்கிறான். அண்ணன் என்ன பண்ணான், பெரிய பையனாக இருக்கிறதுனால ஒரு அடி அடித்து உட்கார்றான்னா, உட்காந்துக்கிட்டான். உட்கார்ந்தவன் அவன் சொல்கிறான் மனசுக்குள்ளார, என்ன சொல்கிறான்னா,
நான் வெளியே வேணா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா என் மனசுக்குள்ள இன்னும் நின்றுட்டு தான் இருக்கிறேன். நானா நீ பார்க்கும்போது வேணா நான் உட்கார்ந்த மாதிரி தெரியுது, என் மனசுக்குள்ள நின்றுட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீ வேண்டான்னு சொன்னியா, நான் அப்படிதான் செய்வேன். அந்த மாதிரியான ஒரு சந்ததிகள் தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எதை வேண்டான்றமோ அதைத்தான் செய்வாங்க. எங்க போக வேண்டாம்ன்றமோ அங்கதான் போவாங்க. யாரோட சேர வேண்டாம்ன்றமோ அங்கதான் சேருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம், கீழ்ப்படியாமல் இருக்கிற காலங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளை, உங்க பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும்னா பெற்றோர் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்களா இருங்க. அப்போ நிச்சயமாக உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென். தேவ பிள்ளை, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத சந்ததிகள் வந்து கொண்டிருக்கு. அப்ப கீழ்ப்படியாம, ஏன் கீழ்ப்படியாம போறாங்க? ஏன் கீழ்ப்படியாம போறாங்கன்னா 2 காரியம். வேதத்தை நான் அப்படியே புரட்டி பார்த்த பொழுது கண்டுபிடித்த 2 காரியம். ஒன்று, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புக் ஆஃப் கலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 1. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? பவுல் கேட்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே. யாரையாவது பார்த்து புத்தி இல்லையா உனக்குன்னு என்ன வரும் அவங்களுக்கு? பவுல் பெற்றெடுத்தவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில பெற்றெடுத்த அந்த பவுல் சொல்றாரு, யூ ஃபூலிஷ் கலேசியன்ஸ் என்றார். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்றார். எதுக்காக சொல்றாரு புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு? இவ்வளவு சீக்கிரமாய் சத்தியத்தை விட்டு விலகி போக உங்களை மயக்கினவன் யார்? ஏன் கீழ்ப்படியாம போறாங்க? ஏன் கீழ்ப்படியாம போறாங்க? மயக்கிடுறாங்க. யாரும் என்ன செய்யறாங்க? மயக்கிடுறாங்க. மயக்க நிலைமையில ஒன்றும் தெரியாது. டாக்டருங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது முதல்ல ஆப்ரேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியா என்ன? மயக்க மருந்து, மயக்க ஊசி. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும். நல்லா படுக்க வச்சு முதுகை வளைப்பாங்க. வளைச்சாதான் தெரியும். முதுகில் ஊசி, நடு முதுகில் என்ன செய்வாங்க? ஒரு ஊசி குத்துனாங்கன்னா அவ்வளவுதான். அப்படியே எங்கே கிடக்கிறோம்னு நமக்கு என்ன பண்ணுமோ, கிழிக்கணுமோ, வெட்டணுமோ, தைக்கணுமோ எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்படி கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? நீ நிறைய பேர் எதில் மயங்கிடுறான்? பணத்தில் மயங்கிடுறான். பணத்தை காமிச்சா போதும், ஓகே ரைட், என்னன்னாலும் சரி. சில பேர் பெண்களில் மயங்கிடுறானுங்க. இந்த பிள்ளைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, எத்தனை கேஸு? 14 கேஸ் இல்லையா? 14 கேஸ். நேற்று என்ன தினம்? வேலண்டைன்ஸ் டே. அந்த 14 பேர் இதில் என்ன விரக்தியை கண்டுபிடிச்சு அங்கே படுத்துட்டு கிடக்கிறானுங்க. வாயிலையும் மூக்குலையும் டியூபு. ஏன்னா மயங்கிட்டானுங்க. அதனால தான் பவுல் கேட்குற, உன்னை மயக்கினவன் யார்? நீ எதுக்கும் மயங்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் சத்தியத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உன்னை மயக்கினவன் யார்? எதுலையும் என்ன செய்யக்கூடாது? மயங்கி போக கூடாது. தெளிவா இருக்கு. பி ஆஃப் சோபர் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவர் சொல், தெளிந்த சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இதுதானே சொல்றார். தூங்கிட்டுன்னு சொல்லி இருக்கிறாரா? என்ன சொல்றாருங்க? விழிப்பாயிரு, கனநித்திரையா இருக்காத. சில பேர் எப்ப பார்த்தாலும் தூக்கம், எங்க உட்கார்ந்தாலும் தூக்கம். நின்னா தூக்கம், படுத்தா தூக்கம், உட்கார்ந்தா தூக்கம். இப்படி தூங்கிட்டே தெரியாதன்றார். ஆமேன். போதைகளையே தெரியாதன்றார். ஆமேன். குடிகாரனுக்கு என்ன பேசணும், ஏது பேசணும்னு தெரியாது. அதனால தான் பழமொழி சொல்றாங்க, குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றாங்க. அவ்வளவுதான். ராத்திரியில் ஒன்று சொல்லுவான், காலையில் அப்படியா நான் சொன்னேன் அப்படிம்பான். அதனால என்ன 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 மயக்குது அவனை? ஆல்கஹால் மயக்கி இருக்கிறது.
போதை வஸ்துக்கு அது மாதிரி எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, அடிமையாக கூடாது. பவுல் அதான் சொல்ற, உங்களை மயக்கினவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி பரும்பாடுபட்டு உழைத்து முதல் மிஷினரி பயணத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சபையை உருவாக்கி தன்னுடைய ஊருக்கு வந்துடுறாரு. பின்னாடியே அவருக்கு ஒரு செய்தி வருது, ஐயா நீங்க சத்தியம் சொன்ன இடத்துல யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள் வந்து அவங்களுக்கு தவறான உபதேசத்தை போதித்து நீ கிறிஸ்தவனான ஆக வேண்டுமானால், நீ தேவ பிள்ளையாக மாற வேண்டுமானால் நீ விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், இப்படியெல்லாம் சில காரியங்களை கற்றுக் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கிருபையின் சத்தியத்தை விட்டு நியாயப்பிரமாண சத்தியத்துக்குள்ள போயிட்டாங்க. அதனால்தான் பவுல் சொல்றாரு, இவ்வளவு பாடுபட்டு உழைத்தும் சொல்லியும் இவ்வளவு சீக்கிரம் நீ புத்தி இல்லாம போயிட்டியே. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், எவ்வளவு சத்தியத்தை சொல்லி எவ்வளவு நல்வழிப்படுத்தினாலும் எங்கிருந்தாவது எவனாவது வந்து என்ன செய்வான், இதை நஞ்சை விதைச்சிட்டு போயிடுவான். அவ்வளோ நேரம் சொன்னது அவ்வளோ நாள் சொன்னது புரியாது, யாரோ எங்கிருந்தோ வந்து சொல்கிறத என்ன செய்யும், அதை நம்பி போயிடுவாங்க. ஏன் மயங்குறாங்க தெரியுமா? பக்க வழியாய் நுழைந்த சில கள்ள சகோதரர்கள். நேர்வழியாய் வருகிறவன் நல்லவனா இருப்பான், பக்க வழியா வரவன் யாரா இருப்பா, திருடனா தான் இருப்பான். நீங்க பைபிள்ல படிக்கும்பொழுது யூதாக்கு எழுதின நிருபம், யூதா நிருபம் எத்தனாவது வசனம்? 4வது வசனம். யூதா 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்து சபையை கெடுக்கும்படியாக, சத்தியத்தை விட்டு திசை திருப்பும்படியாக, ஆண்டவரை மறுதலிக்க செய்யக்கூடிய கள்ள சகோதரர் என்ன செய்யறாங்க, பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ஆமென். கள்ள சகோதரர், அவனும் சகோதரன் தான், ஆனா கள்ள சகோதரன். ஆட்டு தோல் போத்தி இருப்பான், ஆனா உள்ள என்ன, பட்சிக்கிற ஓனாய். வெளியே பார்க்கும்போது எப்படிங்க, ஆட்டு உருவம், ஆனா உள்ள பட்சிக்கிறோம். இந்த கள்ள பக்க வழியாய் நுழைகிற கள்ள சகோதரன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஆக தேவ பிள்ளைய பக்க வழியில வரவன் என்ன செய்யக்கூடாது, உள்ள விடவே கூடாது, நேர் வழியா வரணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த கள்ள சகோதரன் அவர் நுழைகிறதுக்கு காரணம் என்ன, எப்படியாவது கெடுக்கணும். பிசாசு ஏதேன் தோட்டத்துக்குள்ள எப்படி நுழைஞ்சான், கள்ள வழியா தான் நுழைஞ்சான், நேர் வழியில நுழையில. ஏன்னா ஆண்டவருக்கும் அந்த ஆதி மனிதர்களாகிய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாளுக்குள்ள இருக்கிற உறவை முறிக்கும்படியாக அந்த சர்ப்பமானது என்ன செஞ்சதுங்க, அந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் ரூபத்தை எடுத்து உள்ள நுழைஞ்சு பக்க வழியாய் நுழைந்து விட்டான். ஆக தேவ பிள்ளைய பக்க வழியாய் நுழைகிறவனுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னா வீட்டில் என்ன செய்யாதீங்க, விடாதீங்க, ஏற்றாதீங்க. ஆமென். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், அங்கே ஊழியக்காரங்க இருக்காங்க, எங்களுக்காக ஜெபிப்பாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, ஏதாவதுனாலும் நாங்கள் அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த கள்ள சகோதரன் வரமாட்டான். ஆமென். ஏன் கீழ்ப்படியாமல் போகிறாங்க, பக்க வழியாய் நுழைகிற கள்ள சகோதரன். தேவையில்லாத சொல்லி தேவையில்லாத போச்சு, இப்படியெல்லாம் பண்ணணுமா, இப்படிலாம் அங்கே சொல்கிறாங்களா அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு அதுதான் பெருசாக தெரியும். அப்போ இடறி போவோம், திசை மாறி போவோம், கீழ்ப்படியாமல் போவோம். ஆகவே தான் சொல்ல, உங்களை மயக்கினவன் யார்? சில பேர் உங்கள் வீடு, அதாவது இந்த நாட்கள் நம்ம செய்தியில் பேப்பர்லாம் வாசிக்கிறோம் இல்லை, என்னது உங்கள் தங்க நகைக்கு பாலிஷ் போடுறம்பா, என்னது பாலிஷ் போட்டு தரம்பா. நீங்கள் என்ன செய்வீங்க, கடைக்காரனை நம்ப மாட்டீங்க, அங்கே இருக்கிறவங்கள நம்ப மாட்டீங்க, முத்தரை வாங்கி அங்கே பண்ணுறவங்கள நம்ப மாட்டாங்க. ஆனால் வீடு தேடி வரவனுட்டு என்ன செய்வான், நம்பி நகைகளை கொடுத்து அவன் பாலிஷ் போடுற மாதிரி போடுவான். போட்டு கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்தது வேறையாக இருக்கும், அவன் கொடுத்தது வேற. அவன் போயிடுவான், போனதுக்கப்புறம் திரும்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த எல்லாம் போலி நகையாக இருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களை மயக்கினவன் யார்?
சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி உங்களை மயக்கினவன். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ஏன் கீழ்ப்படியாம போறாங்க? ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கிறான். செல்போன் மயக்கத்தில் இருக்கிறான், காதல் மயக்கத்தில் இருக்கிறான், மதுபான மயக்கத்தில் இருக்கிறான், பாக்கு போடுற மயக்கத்தில் இருக்கிறான். சில மயக்கங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். அதை விட்டு என்ன செய்யணும்? வெளியே வரணும். ஆமேன். கீழ்ப்படியாதிருந்தா என்ன ஆகும் அதை நான் சொல்றேன் பாருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஆமேன். அடுத்தது பாருங்க, இன்னொரு வசனம் படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. கலேஷியன்ஸ் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினீர்களே, நல்ல துவக்கம், நல்ல ஸ்டார்டிங், குட் ஸ்டார்டிங், பட் சேட் எண்டிங். நன்றாய் துவங்கினீர்களே, ஆண்டவரை தேடி வரும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்தியத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுது, சபைக்குள்ள வரும்பொழுது எப்படி வரும்? கர்த்தர் தான்ப்பா நீ எனக்கு, செத்தாலும் பிழைச்சாலும் ஏசப்பா தான். ஆமேன். நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்துருக்கிறார், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இந்த ஆலயம் தான் சத்தியம்தான் அப்படின்னு வரோம். கொஞ்ச நாள் என்ன ஆகுதுங்க? நன்றாக ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? யாரோ உள்ள வந்துட்டான், தடை பண்ணும்படியா உள்ள வந்துட்டான். மூணாவது ஆளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமேன். குடும்பத்தில் மூணாவது ஆளை உள்ள விடக்கூடாது. மூணாவது ஆளை உள்ள விட்டு என்ன ஆகும்? அவன் குடும்பஸ்தன் ஆயிடுவான், நம்ம வெளியே போயிடணும். ஆமேன். புரியுதா? ஒரு ஒட்டகத்தை ஒரு எஜமான் வாங்கிட்டு போறார். வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற வழியில ராத்திரி ஆயிருச்சு. அப்ப என்ன செய்யறாரு? அந்த எஜமான் ஒரு கூடாரம் போட்டு அந்த கூடாரத்துக்குள்ள அவர் போய் படுத்துட்டு இருக்கிறார். ராத்திரி நேரம் ஆக ஆக பனி அதிகமாகுது. அப்போ ஒட்டகம் கேட்டுச்சான், ஐயா எஜமானே, உங்களை நான் சுமக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், எனக்கு இப்போ வெளியே குளிராக இருக்குது, அதனால் என் தலையை மாத்திரம் உள்ளே வச்சுக்கிறேன்னுச்சான். சரி எஜமான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒட்டகம் தானே, என்ன செஞ்சார்? சரி தலையை உள்ளே வச்சுக்கோன்னாரு. அது உள்ளே வச்சுக்கிச்சு. எங்கே? கூடாரத்துக்குள்ளே. கொஞ்ச நேரம் கழித்து எஜமானே முதுகெல்லாம் குளிருது, முதுகு மாத்திரம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிறேன், அதாவது கூடாரத்துக்குள்ளே வச்சுக்கிறேன், எனக்கு குளிராக இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி எஜமான் விட்டார். அடுத்தாப்புல என்ன பண்ணுச்சு? இந்த ஒட்டகம் உள்ளே எஜமானு எட்டி வச்சிருச்சு. இப்போ எஜமான் வெளியே போயிட்டாரு, ஒட்டகம் உள்ளே வந்துச்சு. அந்த மாதிரி தான் மூணாவது நபர் உள்ளே வந்தா, ஆமேன், கணவன் இல்லாத நேரத்தில் எவனாவது கணவர் ஃப்ரெண்டுன்னு வந்தா என்ன செய்யணும்? நீ அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தா அவரை போய் பார்த்துக்கோ, எனக்கு ஃப்ரெண்டாக பார்க்காத போயிட்டுருன்னு துரத்தி விடணும். புரியுதா உங்களுக்கு? ஆமேன். மனைவி இல்லாத நேரத்தில் மனைவின்னு ஃப்ரெண்டுன்னு வந்தா பிரச்சனை வரும். ஒரு நாள் வருவாங்க, நீங்கள் சிரித்து பேசுனா அடுத்த நாள் வருவாங்க, சும்மா வர மாட்டாங்க, வரும்போது என்னத்தையாவது வாங்கிட்டு வருவாங்க, அப்புறம் அவ்வளவுதான், குடும்பம் ரெண்டான கதை தான். இன்னைக்கு அப்படி தான் உலகத்தில். உங்களை தடை செய்தவன் யார்? கல்யாணம் பண்ணும்போது நல்லா ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி என்ன ஆகுது? கொஞ்ச நாளில் அடித்து உதச்சி, மூஞ்சி உடைச்சி, பல்ல உடைச்சி. என்ன காரணம்? என்ன? இடையில எவனும் உள்ளே வந்துட்டான், அதான் பிரச்சனை. இன்னைக்கு ஏன் குடும்பங்கள் உடைந்து காணப்படுகிறது? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? ஏசாமி அந்த எங்க சமாரியா ஸ்திரீட்ட கேட்டார்ல, உனக்கு எத்தனை புருஷன் இருக்கிறான்? 5. இப்பொழுது இருக்கிறதும் நிரந்தரம் அல்ல. அந்த மாதிரி தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை உலகத்தில் நான் சொல்றேன். ஆமேன். போற பக்கமெல்லாம் புருஷன், போற பக்கமெல்லாம் மனைவி, இதெல்லாம் வாழ்க்கை. நன்றாய் தொடங்கினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? ஆமேன். ஆக தேவப்பிள்ளை யாரும் தடை செய்ய விடக்கூடாது. சத்தியத்தை விட்டு பின்வாங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. கூப்பிடுவாங்க, இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, அங்கே கூட்டம் நடக்குது, இங்கே விடுதலை ஆகுது, கட்டு உடையுது, அது உடையுது, இதை உடையுதுன்னா என்ன சொல்லணும்? எல்லாத்துலேருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சத்தியம் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். அதை சொல்லி கொடுக்கணும். ஆமேன். அதை விட்டுட்டு அங்கே போனால் எனக்கு சரியாயிரும், இங்கே போனால் சரியாயிரும்,
போகவே கூடாது. ஆமென். நன்றாய் துவங்கினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? என்ன காரணம்? கீழ்ப்படியாம போறனால தான். கீழ்ப்படியாம போய் இதில் என்ன செய்வாங்க? மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு அப்புறம் சிக்குண்டு சோதிக்கப்படுவார்கள். வெளியே வர முடியாது. மாட்டியாச்சுன்னா அவ்வளவுதான். அடிக்கடி சொல்லுவேன், ஒட்டடை இருக்கும், 8 கால் பூச்சியெல்லாம் குடியிருக்கும். ஒரு கொசு போய் மாட்டிடுச்சுன்னா அதுலேருந்து என்ன செய்ய முடியாது? வெளியே வரவே முடியாது. அந்த மாதிரி தான் போய் பாவத்தில் இடையில மாட்டியாச்சுன்னா வெளியே வரவே முடியாது. அவ்வளோதான். இன்னைக்கு எத்தனையோ பேர் சத்தியத்தை விட்டு சத்தியம் அல்லாது திசை மாறி போகிறார். இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் எல்லாம் எழும்பி இருக்குது. வேத மாணாக்கர்ன்றாங்க. நம்மளே வேதத்தின் மாணவர்கள், நம்மளே படித்து நம்மளே டிஸ்கஸ் பண்ணுவோம். எதுக்கு சபை, எதுக்கு போதகர்? சில பேர் சொல்லுவாங்க, எதுக்கு காணி கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், எதுக்கு திருவிருந்து எடுக்கணும், எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், அதெல்லாம் தேவையில்லை, ஏசாமி நம்புனா போதும். ஆண்டவர் சொல்ற, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை போல மாறணும். அந்தியோகியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள்ன்ற பெயர் உண்டானது. எதனால உண்டானது? அவர் நடக்கையை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்ன முதல் கிறிஸ்தவங்கன்ற பேர் எங்க வந்துச்சுங்க? அந்தியோகியா பட்டணத்தில் பவுலும் பர்னபாவும் அங்க 2 வருஷம் குடியிருந்து அங்க ஊழியம் செய்யறாங்க. அவங்க நடக்கையை பார்த்து, அவங்க உடைய பார்த்து தான் என்ன சொன்னாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வந்தது. ஆமென். இன்னைக்கு ஏசாய் மாத்திரம் இருந்தா போதும், நாங்கள் பாரம்பரியத்தின்படி அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னா எங்கேயோ மிஸ்டேக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சி தேவையாய் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? எதுவும் தடைப்படுத்த விடக்கூடாது. ஆமென். மனைவியோ பிள்ளைகளோ வேற எதுவும் நம்முடைய விசுவாசத்தை ஓட்டத்தை தடைப்படுத்த விடக்கூடாது. நம்ம ஓடிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயம் பெற முடியும். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்வோம்? பொறுமையோட கூட ஓடக்கடவோம். சொல்றாரு, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. ஆமென். இவங்க வேணும் அவங்க வேணும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் பரலோகம் போய் சேரணும். ஆமென். நாம் போய் சேரணும்னா என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்? நான் சரிப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்பாதையிலே கொண்டு செலுத்த வேண்டும். நன்றாக துவங்கினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகும்படியாக உங்களை தடை செய்தவன். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் எதுக்கு பிசாசு வருவான்? சத்தியத்தை விட்டு திசை திருப்பும்படியாகத்தான் வருவான். அக்கடைசி நாட்களில் தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாத சந்ததிகள் வரும். ஆமீன். ஊழியங்களுக்கு சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாத மக்கள் வருவார்கள். ஆகவே கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எபேசியர் கீழ்ப்படியாதவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? எபேசியர் 5:6 வாசிங்க. Book of Ephesians chapter 5 verse 6. இப்படிப்பட்டவைகளின் மித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கீழ்ப்படியாதவர்கள் மேல் என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாம போன என்ன வரும்? தேவனுடைய கோபத்தின் ஆக்கினை தீர்ப்பு வரும். ஆமீன். மனுஷனுக்கு கோபம் வருது, என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன பண்ணுவீங்க? கோபம் வருது, அப்படியே சிரிச்சுட்டே இருப்பீங்களா? பல்ல கடிப்பீங்க, மிரட்டுவீங்க, என்ன சொல்லுவீங்க? ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படிம்பீங்க, மிரட்டுவீங்க இல்லையா? மனுஷனுக்கு கோபம் வந்தாலே என்ன செய்கிறோம் சொல்லுங்க? நீங்களாம் கோபமே வராத ஆள் மாதிரி இருக்கிறீங்களாட்ருக்கு. மோசைக்கு தம்பியாக இருப்பீங்களாட்ருக்கு. மோசே தான் மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதராக இருந்தார்னா நீங்களும் அப்படியா? என்ன 46 புதூர்காரர கோபம் வருமா வராதா? சொல்லுங்க சார், காது கேட்கல எனக்கு. வரும். கோபம் வந்து என்ன ஆகும் சொல்லுங்க? ஆமாம்.
எதுக்கு சொல்ல வரேன்? கீழ்ப்படியாதவைகள் மேல் ஆண்டவருடைய கோபாக்கினை தீர்ப்பு வரும். ஆமென். கீழ்ப்படியாமல் வந்து என்ன செய்யணும்? The wrath of God will come upon you. தேவனுடைய கோபம், அந்த கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. அதான் கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிரு. கீழ்ப்படியாதவர்கள் மேல் கர்த்தருடைய கோபாக்கினை வரும். மனுஷனுக்கு கோபம் வந்தாலே தாங்க முடியாது. ஆண்டவருக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ சகோதரன் சொன்னார் நேற்று, என் பையன் மேலே எனக்கு கோபம் வந்துருச்சு, சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்கல, கட்டியிருந்த பெல்ட்டை கழட்டி வச்சு வெளுத்துட்டேன்னாரு. அதுக்கப்புறம் தான் திருந்துனான்னார். ஆமென். அப்போ அந்த ஃபோர்ஸில் அடி விழுந்தா எப்படி இருக்கும்? இப்போ தகப்பனுக்கு கோபம் வந்தாலே அடித்து வெளுத்துறாரு. ஆண்டவர் கோபம் வந்துச்சுன்னா அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ரைட். அடுத்தது ஆண்டவர் கோபம் வந்துச்சுன்னா எபிரேயர் 4:11 படிங்க. எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். ஆமென். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. கீழ்ப்படியாமையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வரும்பொழுது இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். அப்போ வார்த்தை வரும்போது என்ன செய்யக்கூடாது? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது, இருதயத்தை கல்லாக்கக்கூடாது. இருதயமானது எப்படி இருக்கணும்? நவமான இருதயமாக, சதையான இருதயமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய இருதயம் வேத வசனத்துக்கு எப்படி இருக்கு? கற்பாறையை போல் இருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். இவர் என்னையே பேசுறாரு, எனக்கே சொல்றாரு, யாருக்கும் சொல்றதில்ல, சத்தியத்தை சொல்லுகிறோம். அல்லேலூயா, ஆமென். யாரையும் குறிவைத்து பேசுவதல்ல, எல்லாருக்கும் பேசுகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆகவே தேவ பிள்ளையே, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போனார்கள். இருதயத்தை, காரணம் என்ன? இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்த பொழுது என்னன்னு சொல்லி அழைச்சார்? உங்களை எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கூட்டி கொண்டு போவனர். இடையில முறுமுறுத்தார்கள், இடையில அவிசுவாசப்பட்டார்கள், இடையில எதிர்த்து நின்றார்கள். ஆமென். திரும்ப அந்த இடத்துக்கே போயிடலான்னு நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அற்புதத்தின் மூலமா, அடையாளத்தின் மூலமா மீட்டு வந்தேன். ஆனா இடையில நீ இப்படி பண்ணபடினால நீ ஒருவனும் என்ன செய்ய மாட்ட? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பார்க்க மாட்ட, பிரவேசிக்க மாட்ட. உங்க சவங்கள் எல்லாம் வனாந்தரத்துல விழும் என்றார். 40 நாள் பயணத்தை 40 வருஷமாக்கி 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? கொன்று போட்டார். அவங்க எல்லாரும் வனாந்தரத்துல மடிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். காரணம் என்ன? கீழ்ப்படியாம். இருதயத்தை உரமாக்குனதுனால, இருதயத்தை கல்லாக்குனதுனால, வார்த்தை கீழ்ப்படியாதபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். நாம் விழுந்து போகாதபடிக்கு. ஆமென். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்து ஏதேனில் வச்சு எல்லா எல்லா மரத்தினுடைய பழங்களையும் நீ சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஆமென். அங்கே என்னாச்சு? அவன் சாப்பிடாதபடிக்கு அவன் இருந்தான். அவனை கெடுக்கும்படியாக பக்க வழியாக சத்துரு உள்ளே நுழைந்து அந்த ஏவாள் தனிமையில இருக்கும் பொழுது அவளை பார்த்து கேட்கிறான், ஆண்டவர் ஏதாவிலும் சொன்னது உண்டா? இது ஆண்டவருடைய சத்தமும் அல்ல, வீட்டுக்கார சத்தமும் அல்ல, வேற யாரோடைய சத்தம் என்று சொல்லி அவள் செவி கொடுக்காமல் இருந்திருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. ஆமென். இது பழக்கப்பட்ட சத்தம் அல்ல, ஏதோ வஞ்சிக்கிற சத்தம் என்று அவள் அமைதியாக இருந்திருந்தால், அல்லது ஆன்சர் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த இடத்தை விட்டு போயிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. இவ பேச்சு கொடுக்க ஆமா சொன்னார். உடனே அவன் கேட்குறான், ஏன் சொன்னார் தெரியுமா? பேச்சை வளர்க்கிறான். கடைசியில் ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின கனியை சாப்பிட வச்சுட்டான். அவ்வளோதான்.
சாப்பிட வச்சுட்டு அவன் போயிட்டான். சாப்பிட்டு இந்த அம்மா மாட்டிக்கிட்டாங்க. ஆமென். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். கீழ்ப்படியாமையினாலே என்ன செஞ்சாங்க? அந்த விழுந்து போனார்கள். கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா ஏதேனில் இருந்திருக்கலாம். கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லு, நெற்றி வேர்வை நிலத்துல சிந்திதாயா நீ சாப்பிடணுன்ட்டார். சாபம். அவர்கள் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது. அந்த பாவத்து நிமித்தம் மனுஷனுக்கு சாபம், அந்த பாவத்து நிமித்தம் மனுஷிக்கு சாபம், அந்த பாவத்து நிமித்தம் சர்ப்பத்துக்கு சாபம். ஆமென். ஆக தேவ பிள்ளை, காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. அப்போ கடைசி நாட்களில் கீழ்ப்படியாத சந்ததிகள் எழும்புன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாம் வாழும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, ஜெயமுள்ளவர்களாக நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும். பிரைஸ் காட். அடுத்தது ரெண்டாவது காரியம், நிறைய குறிச்சிட்டு வந்திருக்கிறான டைமில் நான் அதோட முடிக்கிறேன். ஜனங்கள் 2வது வசனத்துல கடைசியில படிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். என்னல்ல? பரிசுத்தம் இல்லாதவர்களாயும். பரிசுத்தமே இல்லை. ஆமென். அசுத்தமான வாழ்க்கை, பன்றி போல வாழ்க்கை. இந்த பன்றி என்ன செய்யும்? கீழேயே தான் பார்த்துட்டு இருக்கும். பார்வையெல்லாம் கீழே, எங்க என்ன கிடைக்கும், எங்க எப்போ எது கிடைக்கும். மனுஷன் அது இப்படிதான் தெரியுதா, எங்க என்ன கிடைக்கும். மேலே பார்க்கறதே இல்லை, பரலோகத்தை பார்க்கறதே இல்லை, வார்த்தையை பார்க்கறதே இல்லை. அதனால பரிசுத்தமே இல்லை. ஆமென். பரிசுத்தம் உள்ள ஆண்டவர் நம்ம எதுக்காக அழைத்திருக்கிறாருங்க? பரிசுத்தமா இருக்கும்படி தான் அழைச்சிருக்கிறார். லேவியராகும் 19:2, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். 1 பேதுருல வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். In all your activities be holy. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளையே, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், எல்லாத்துலேயும் பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கணுங்க. 1 பேதுரு 1:15 வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்க. இந்த கடைசி நாட்களில் பரிசுத்தத்தை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலங்கள். ஆக இதில் நாம் பரிசுத்தம் உள்ளவங்களா, கரைதிரையற்றவர்களாக. ஆமேன். கரைத்திரைன்னா, கரைன்றது வெளியே பார்த்தா தெரிகிறது கரை, திரைன்னா உள்ளுக்குள்ள அந்தரங்க வாழ்க்கையில் கரைத்திரை அற்றவர்களாக. வெளியும் சுத்தமாக இருக்கணும், உள்ள எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரெண்டுலையும் எப்படி இருக்கணுங்க? சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமேன். 4வது வசனத்தில் படிக்கிறோம் பாருங்க, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருந்து. ஆமேன். என்ன பிரியம் இல்லை? தேவ பிரியராயிராமல். இன்னைக்கு மனுஷர் எப்படி இருக்கிறாங்க? சுகபோக பிரியராய். வேத வசனத்தின் மேல பிரியம் இல்லை. சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் வேதத்தில் பிரியமா இருக்கணும். இன்னைக்கு எல்லாத்துலேயும் பிரியம் இருக்கு, ஆனா வேதத்துல மாத்திரம் பிரியம் இல்லை. டெய்லி வேதத்தை எடுத்து படிக்கிறீங்களா? ஆமேன். பைபிள் எடுத்து படிக்கிறீங்களா? படிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. டெய்லி பைபிளை படிக்கணும். டெய்லி பேப்பர் படிக்கிறோம், செல்போன் பார்க்குறோம், எல்லாம் டிவி பார்க்குறோம், எல்லாம். ஆனால் வேதத்தை என்ன செய்யறதில்ல? அநேகம் பேர் படிக்கிறதில்ல. பைபிள் எடுக்கணும். டேக் யுவர் பைபிள் எவ்ரிடே அண்ட் ரீட் இட் அண்ட் மெடிடேட் இட். இன்னைக்கு வேத பிரியர்களாயிராமல், தேவ பிரியர்களாயிராமல், என்ன பிரியராக இருக்காங்க? சுகபோக பிரியர்களாயிருக்கிறார்கள். ஆமேன். சுகபோகம்னு அப்படியே ரொம்ப நேரம் படுத்து தூங்கணும், அப்புறம் எந்திரிச்சோடனே சாப்பிடணும். ஒரு பேட்டியில் ஒரு நிகழ்ச்சி வருது, அதில் ஒரு அம்மா பிள்ளைய போய் சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளை ரொம்ப சோம்பேறிங்க, நேரமும் படுத்துகிட்டே இருக்குங்க,
குளிக்க கூட சோம்பேறித்தனம், 2 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்குதுன்னுலாம் சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் எப்படிங்க? சுறுசுறுப்பாக இருக்க வேண்டாமா? ஆமேன். உழைக்க வேண்டாமா? முன்னேற வேண்டாமா? ஒரு துடிப்பு இருக்க வேண்டாமா? ஆண்டவர் அதான் சொல்ல, சுகபோக பிரியராய் இராமல் வேத பிரியராய், தேவ பிரியராய், வசனத்தின் மேலே பிரியராய். ஆமேன். தேவன் மேலே பிரியம் பற்றுதல் இருந்தால், நேற்றைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு, வராமல் இருப்போமா? ஹலோ, இருக்கீங்களா? இது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை திறப்பட நிற்போம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா அதெல்லாம் அவங்க வேலை. நம்ம வேலையை பார்ப்போம். இதாங்க சுகபோக பிரியர். வர வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர், ஐயோ தூக்கம் கெட்டால் நான் செத்தே போயிடுவேங்க, ஜபத்துக்கு வரவே முடியாது. ஆமேன். ஏசாமி ரா முழுவதும் ஜெபம் பண்ணார். ஆமேன். யாக்கோபு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். விசுவாசிகள் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணாங்க. பவுல் நெடுநேரம் ஜெபம் பண்ணார். நம்ம ஜெபம் எப்படி? 5 நிமிஷம் ஆத்துரம் தோத்துறோம். ஆமேன். ஆண்டவரே, சின்ன ஜபத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தரும். சுருக்கமான ஜபத்துக்கு வெறும் பெருக்கம். பிரச்சனை தான் பெருகும், கஷ்டம்தான் பெருகும், பாடுதான் பெருகும். ஆக தேவ பிரியராக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வசனத்தை கேட்க வரணும், வார்த்தையை கேட்க வரணும், ஆண்டவரை தேட வரணும். ஆமேன். அதெல்லாம் இந்த என்ன கடைசி நாட்களில் ஜனங்க இப்படி தான் இருப்பான். அப்படியே வரணும், போகணும், எதுவும் ஒன்றும் பண்ணக்கூடாது. ஆக தேவ பிரியராய் நாம் இருக்கணும், வசனத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். அடுத்த 5வது வசனம், பக்தியின் வேஷத்தை தரித்து. சிலவர் எப்படி? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. ஞாயிற்றுக்கிழமையான வேஷம் போட்டுக்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு வர மாதிரி. மிச்சம் 5 நாள் 6 நாளும் பிசாசு வேஷம் போட்டுக்கிறாங்க, உலக வேஷம் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாள் வரும் பொழுது எப்படிங்க? பைபிள், அப்புறம் வெள்ளை ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேகு எல்லாம். மற்ற நாள் என்னது? ஆடம்பரம், அலங்காரம், பூவு, பொட்டு, கண்ணுக்கு மை, இதான் வேஷம். ஆமேன். வேஷம் போடவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக எந்த வேஷம் செல்லுபடியாகாது. வேஷமெல்லாம் மாறி போகும். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று அறியான். அதான் சங்கீதத்தில் சொல்றார், வேஷமே ஆகாது. உள்ளதுன்னு இல்லதில்லை, மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன செய்றார்? விலகுன்றார், ஓடுன்றார். அவங்க கூட இருக்காத, ஓடு. ஆமேன். ஆக தேவ பிள்ளை நமக்கென்று சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்படியெல்லாம் நம்ம அந்த கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து உண்மையும் செம்மையுமாக வாழும் பொழுதுதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமேன். இல்லாட்டி போக முடியாது. கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கணும். யாருக்காக பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு? இருதயத்தை கடினப்படுத்துகிறவனுக்காக அல்ல, ஓட்டத்தை தடை செய்தவனுக்காக அல்ல, மயக்கத்தில் இருந்து என்ன செய்யறன்னு தெரியாதவனுக்காக அல்ல, ஆண்டவருக்காக வாழ்ந்து, சத்தியத்துக்காக வாழ்ந்து, கஷ்டங்களை பாடுகளை அனுபவித்து எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போகணுன்னு இருக்கிறாங்க பாருங்க. அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் அந்த அலங்கார மாளிகை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். இந்த கொடிய காலங்களில் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்டு சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது, ஆமேன், ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அவரோடு கூட பந்தி இருக்க செய்வார். ஆமேன். அந்த பாக்கியத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த கடைசி கொடிய காலங்களிலே, ஆமேன், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் வேத பிரியராயும் வேஷம் போடாதவர்களாயும் இருக்கும் பொழுது அந்த பரலோக பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஏன்னா அந்த வேத வசனம் எது கொடுக்கப்பட்டிருக்கு? இதே 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம்
வேத வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் எதுனா தேவனுடைய ஆவி, அவருடைய ஆவியை சொன்னது, அவருடைய வாய் சொல்லிற்று, ஆவியானவர் இதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆத்தர் யாருங்க? கர்த்தர் தான், பரிசுத்த ஆவியானவர் தான். இது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? 17 படிக்கிறோம், உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இது எதுக்கு பிரயோஜனம்? உபதேசத்துக்கும், வார்த்தையை போதிக்கிறதுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். சீர்திருத்துகிறது, முடித்திருத்தம்ன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிய திருத்துறான்னு அர்த்தம், கரெக்ட் பண்றான். அதே போல சீர்னது ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது இந்த வார்த்தை. அல்லேலூயா. சீர்திருத்தம், சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாய் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே அந்த பரலோக பாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகள், வசனங்களுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.